வங்கியில் போலியான நகைகளை அடகு வைத்து 2.38 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் வங்கி முகாமையாளர் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டனர். தமிழக தலைநகர் சென்னையில் அமைந்துள்ள கனரா வங்கியின் பிரதி முகாமையாளர் சென்னை போலீஸ் ஆணையாளர் அலுவலகத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளார். வங்கியில் அடமானம் வைக்கப்பட்டிருந்த நகைகள் ஆய்வு செய்யப்பட்டது. அதில் 21 தங்க நகை கடன்களில் போலி தங்க நகைகளை அடமானம் வைத்து 2.38 கோடி ரூபாய் பெறப்பட்டிருந்தது தெரியவந்தது. இந்த மோசடிக்கு வங்கியில் பணியாற்றும் சிலர் துணையாக இருந்துள்ளனர். அவர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய வேண்டும். மேலும் போலி நகைகளை அடமானம் வைத்து பெறப்பட்ட பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய சென்னை மத்திய குற்றப்பிரிவு வங்கி மோசடி தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். இதில் இந்த மோசடி தொடர்பாக சம்பந்தப்பட்ட வங்கியின் நகை மதிப்பீட்டாளராக இருந்த ஒருவர் மற்றும் போலி நகைகளை அடமானம் வைத்து பணம் பெற்ற ஒருவர் என 2 போலீசார் கைது செய்தனர்.